இவ வேளாங்கண்ணிக்கு வந்து சப்பாத்தி களி பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கா. ரொம்ப நாளாவே இவ என்ன வேளாங்கண்ணிக்கு கூட்டின்னு போன்னு கேட்டுன்னு இருந்தா. அதனால நானும் இவளை வேளாங்கண்ணிக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன். இவ வேளாங்கண்ணில இருக்கிற சர்ச்சை பார்த்ததும் சந்தோஷத்துல வேக வேகமா நடந்து போயிட்டு இருக்கா. ஆனா இவளை பார்க்கும்போது சாமியை வணங்கிட்டு போக வேளாங்கண்ணிக்கு வந்தா மாதிரி தெரியல. ஏன்னா இவ வேக வேகமா மெழுகுவர்த்திய மட்டும் ஏத்திட்டு பீச் பக்கமா நடந்து போயிட்டு இருக்கா. ஒரு வழியா இவ இப்ப பீச்சுக்கு வந்துட்டா. இவன் கடலுக்கு வந்ததும் ஜாலியா கடல் தண்ணியில விளையாட ஆரம்பிச்சுட்டான். முன்ன பின்ன இவ கடலை பார்த்தது இல்ல போல, அதனாலதான் இவ கடல்ல இப்படி அலப்பற பண்றா. ஒரு பக்கம் இவ கடல்ல ஜாலியா விளையாடிட்டு இருந்தா. அப்பதான் நானு பக்கத்துல இருந்த ஒரு பஜ்ஜி கடையில இவளுக்காக மிளகா பஜ்ஜை வாங்கிட்டு போயிட்டு இவகிட்ட கொடுத்தேன். மிளகா பஜ்ஜை பார்த்ததும் இவ உடனே கடல்ல விளையாடுறத கூட விட்டுட்டு என் கையில இருக்கிற பஜ்ஜை வாங்கிக்கிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். இவளுக்கு நின்னு மிளகா பஜ்ஜை சாப்பிட்டா கால் வலிக்குமா, அதனாலதான் இவ சாறு போட்டுக்குன்னு உக்காந்துக்கிட்டு மிளகா பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுவும் இந்த கடலுக்கே நான் தான் ராணின்ற மாதிரி அவளை நிக்கலாம் சாறு போட்டுக்குன்னு உக்காந்துக்கிட்டு இந்த கடலை ரசிச்சுக்கிட்டு பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல இவ பஜ்ஜியை சாப்பிட்டு முடிச்சதும் நான் ராட்டினத்துல சுத்த பாருன்னு சொல்லிட்டு உடனே ராட்டினத்துல வந்து உக்காந்துட்டு இருக்கான். அதுவும் இவ தான் பக்கத்துல தன்னோட தங்கச்சியும் தன்னுடைய தம்பிய வேற உட்கார வச்சிருக்கா. ஆரம்பத்துல இந்த ராட்டினம் பொறுமையா சுத்தினாலும் போக போக இந்த ராட்டினம் வேகமா சுத்திட்டு இருக்கு. உண்மையாவே இந்த ராட்டினம் சுத்துறதா பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குது. யாரெல்லாம் நான் தைரியமா ராட்டினத்துல சுத்துன்னு சொல்றீங்களோ அவங்கள மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா இவ ராட்டினத்துல சுத்தி முடிச்சதும் கடல்ல போட்டு வச்சிருந்த அந்த கல்லுங்க மேல நடந்து போயிட்டு இருந்தா. எனக்கு என்னமோ இவ பெருசா இருக்கிற ஒரு கல்லு மேல நின்னு போட்டோ எடுக்க போறான் அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ வேற பிளானோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கா. பெருசா இருக்கிற ஒரு கல்லான நின்னுகிட்டு ஒரு கவரை பிரிச்சிட்டு இருக்கா. இந்த கவர்ல அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தா சப்பாத்தி களி பழம் அதிகமா இருக்கு. இவளுக்கு ஏதுடா அந்த வேளாங்கண்ணி பீச்ல சப்பாத்தி களி பழம் கிடைச்சதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தா. இவன் ஒரு பக்கம் இந்த சப்பாத்தி களி பழத்தை உரிச்சு சந்தோஷமா சாப்பிட்டுக்கிறான். எனக்கு என்னமோ இவ வேளாங்கண்ணிக்கு வரும்போதே வீட்டுல இருந்து இந்த பழத்தை எடுத்துன்னு வந்துக்கிறான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவன் இந்த வேளாங்கண்ணி பீச்ல இவ்வளவு பேரு கல்லான நின்னுங்கன்னு இவ்வளவு சந்தோஷமா இந்த சப்பாத்தி களி பழத்தை சாப்பிட்டு இருக்கா. இறுதியா இந்த பவித்ரா சப்பாத்தி களி பழத்தை சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டு இந்த இடத்துல இருந்து இவங்க தங்கச்சியும் இவங்க தம்பியும் கூட்டிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான்.